அன்பை குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், சிலுவையின் அன்பை குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், கெட்டு போனவங்களுக்கும் அது பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவபலனாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா. நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தாரே, நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தாரே, அவருடைய தாழ்மைகளை குணமாக்கினார், அவருடைய தாழ்மைகளை குணமாக்கினார். மனுஷனுடைய சாயலானார், அதாவது மரண பரிந்தும் சிலுவைக்கு கீழ்ப்படிந்தவரா தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். சிலுவையில தம்மை தாழ்த்தினார். ஆனா இதை பாருங்க, இதை நான் பார்த்து அழுதேன். அவர் யாரு? சர்வசாதாரண ஒரு தெய்வம் இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்சவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. சாதாரணவர் இல்லை இயேசு. வானாதி வானம் கொள்ளாதுன்னு சாலமன் சொல்றாரு. அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகம், கட்டளையிட்டா நிக்கன்னு சொல்றாரு தாவீது. ஆமென். அவர் சமுத்திரத்தை அலைக்கடல் மேல நடப்பார்னு சொல்றாரு யோபு. ஆமென். ஆமா, சாதாரண ஒரு தெய்வம் இல்லை. இந்த பூமியில பார்க்கிறவங்களுக்கு ஒன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால ஒரு சாதாரண ஒரு தெய்வத்தை போல காணப்படலாம். இல்ல, இயேசு பெரியவர். ஆமென், அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம், தேவனுக்கு சமமா இருந்தோம், கொள்ளையாடின பொருள். இப்ப நீங்க ஏசாயா பாருங்க, இதுல தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறாரு இந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல பார்த்தா அவர் பார்க்க கூடாதவரை போல இருந்தாரு, அவரை பார்த்து ரசிக்க கூடாதவரை போல இருந்தாரு. பைபிள் சொல்றது, சாலமன் சொல்றாரு, அவர் 16,000 பேர்லயும் சிறந்தவர். ஆமென், அல்லேலூயா. 16,000 பேர்லயும் சிறந்தவர் என்றாரு. அழகானவர் சொல்றாரு. சாலமன் பாடும்போது எப்படி பாருங்க. ஆனா நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நமக்கு அவர் நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. அவர் ரூபம் யாரு? தேவனுக்கு, தேவனுடைய ரூபமா இருந்தோம் தேவனுக்கு. அப்ப தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர் அவர் பரலோகத்துல. ஆனா இந்த பூமியில அவர் எப்படிப்பட்டவரா காணப்பட்டாரு? அவருடைய முகத்தை பார்க்கும் போது விரும்ப முடியல. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. மருத்துவமனைக்கு போனா தெரியும் உங்களுக்கு, எரிஞ்சு போனவங்களெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த தோலெல்லாம் அப்படி எரிஞ்சு கொப்பளமாய் அந்த முகம் புண்ணா இருக்கும் போது கிட்ட கூட போய் நிற்க முடியாது. இயேசு கூட அப்படிதான் இருந்தாராம். அவர் முகத்தை பார்க்க முடியல. அவர் முகமெல்லாம் ரத்தம், அவர் முதுவெல்லாம் ரத்தம், அவர் கை காலெல்லாம் ரத்தம், அவர் தலையெல்லாம் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா அந்த தெய்வம் இங்க வந்திருக்கிறாரு. கீழே வாசிங்க, அதுக்கு அடுத்தது வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா,
மனுஷனால புறக்கணிக்கப்பட்டவரா. இன்னைக்கு எத்தனை பேர் அவர் அசட்டை பண்றாங்க? ஜெபிக்காதவங்க எத்தனை பேரு, பைபிள் படிக்காத புறக்கணிக்கிறவங்க எத்தனை பேரு, பைபிள் சொல்றத கேட்காதபடி மனம் போன போக்கில் புறக்கணிக்கிறவங்க எத்தனை பேரு? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா? ஆமென், அல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா? அவர் புறக்கணிக்கப்பட்டவரா? துக்கம் நிறைந்தவரா? ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் நம்ம அந்த சிலுவை தியானிப்போமா? கொஞ்ச நேரம் அவரை நம்ம முன்ன நிறுத்துவோமா? கொஞ்ச நேரம் நல்லா உங்க கண்ணுக்கு முன்னால வேற எதையும் கொண்டு போவாதீங்க. இன்னைக்கு இந்த நாள் அவர் நம்மளுக்காக பட்ட பாட கொஞ்சம் நம்ம நினைப்போம். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாள்ல எனக்காக இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக நீ ரத்தம் சிந்தினியப்பா. நாங்க அதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், உன்னை துதிக்க. அவர் தர்றது அப்பால, அவர் உயிரியே கொடுத்துட்டாரு. மற்றதெல்லாம் நம்மளுக்கு தராத இருப்பாரா? ஆமே, ஆமே சொல்லுமா. எங்கட கர்த்தர் பேச சொன்ன செய்தினா தெரியுமா? அவர் உங்களுக்கு நண்பனா இருப்பாரா? உடஞ்சி போன உள்ளத்தை இன்னைக்கு தேத்த வந்திருக்கிறார். கலங்கி இருக்கிற உள்ளத்தை, அந்த கலங்கி இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாத்த வந்திருக்கிறார். விசுவாசிங்க. நீ உடஞ்சி வந்திருக்கிறியா? நீ கலங்கி வந்திருக்கிறியா? இன்னைக்கு உன்னை கர்த்தர் பார்க்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உனக்கு நண்பனா இருப்பார் அவர். சோர்ந்து போவாத, சோர்ந்து போவாத. எவ்வளவு நாள் நீ சோர்ந்து போயிருக்கிற, உன்னை அவர் பலப்படுத்த போறார். இன்னைக்கு ஒரு பலன் உன் மேல இறங்கும். நண்ப குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், சிலுவை நண்பை குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், கெட்டு போனவருக்கும் அது பைத்தியமாயிருக்கும். நண்ப குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், சிலுவை நண்ப குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், கெட்டு போனவருக்கும் அது பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் சிலுவையின் அன்பை குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், சிலுவையின் அன்பை குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம், கெட்டு போனவருக்கும் அது பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவபலனாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள சிலுவை சுமந்தாரே, அவருடைய தழுவல் நம்மை குணமாக்கினார். அவருடைய தழுவல்களால் நம்மை குணமாக்கினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. ஆமென். நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. நம்முடைய பகைஞனிய சிலுவையில கொண்டு போட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. இதை நீ சொல்லும் போது உன் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கர்த்தர் துரத்துவாரு. சொல்லுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் தேவை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய பகைஞனிய சிலுவையில் கொண்டு போட்டாரே, நம்முடைய பகைஞனிய
போட்டாரே, நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹோசன்னா. நம்முடைய பகைஞரிய சிலுவையில் கொன்று போட்டாரே, நம்முடைய பகைஞரிய சிலுவையில் கொண்டு போட்டாரே, நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவை ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா, ஹோசன்னா. ஆமென். நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறாதது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆமென், எல்லாம் சொல்லுவோமா? அவர் அன்பு மாறுமா? ஆமென், மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் அன்பை விளங்க பண்ணினாராம். உண்மையாவே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவுதான் மனைவியா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் உயிரை தர முடியாது. அவங்களுக்கு பிரச்சனை வந்தா உயிரை தரலாம். அது கூட அவங்களுடைய பிரச்சனைக்கு, என்னை மறைச்சிய, என்னை திட்டினிய, நீ சரியில்லை, நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு குடும்பத்தை விட்டு போறதுக்கு உயிரை தரலாம். ஆனா இயேசு, நீ வாயறதுக்காக நான் வாயறதுக்காகவும், நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் நல்லா இருக்கிறதுக்காகவும், உன்னுடைய பாவம் உன்னை விட்டு போறதுக்கு, என்னுடைய பாவம் என்னை விட்டு போறதுக்கு உண்மையாவே அவர் உயிரை தந்தார், ஆமென், உயிரை கொடுத்தாரு, ஆமென், உயிரை கொடுத்தாரு. ஆமென். ஆமென். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை கழுவுன ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? கல்லன் மத்தியிலே ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கல்லன் மத்தியிலே ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, பாடுகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். பாருணக்கா அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாதிருமை என்றும் குறையாதது. சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார்.
வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். மாம்ச ஆசை இச்சையை நான் சிலுவையில் அறிவேன். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மாம்ச ஆசை இச்சையை நான் சிலுவையில் அறிவேன். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். சிலுவையிலே அவரோட அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைவேன். பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைவேன். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். பழைய மனுஷனை சிலுவையில் அறைவேன். பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறிவேன். இயேசுவின் சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன். இயேசுவின் சிலுவை நாம் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் இயேசுவே எனக்கு வாழ்கிறார். ஆமென். சோத்திரம் பண்ணுங்களா? ஹல்லேலூயா நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உலகிற பயத்தினாவே வெளியே போ. சொல்லுங்க. ஒரு மணி நேரமாவது மேகனதா நீ ஒரு மணி நேரமாவது விஸ்வநாதா விழித்திருக்க கூடாதா. சோதனைக்கு உள்படப்படுத்தி நீ ஜெபந்தா பண்ணுவாயா. சொல்லு சொல்லு. சோதனைக்கு உட்படாதபடி நீ ஜெபந்தா பண்ணுவாயா. ஒரு மணி நேரமாவது அனிதா நீ ஜெபந்தா பண்ணக்கூடாதா. கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரமாவது கார்த்திகா நீ ஜெபந்தா பண்ணக்கூடாதா. சோதனைக்கு உள்படப்படுத்தி நீ ஜெபந்தா பண்ணுவாயா. சோதனைக்கு உள்படப்படுத்தி மேரியம்மா ஜெபந்தா பண்ணுவாயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. மார்க்கே அப்பொழுது இவைகள் எல்லாம் மார்க்கு மார்க்கு கூட கொடுக்கப்படுங்க. ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. ஆமென். 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. இயேசுவை நம்ம எதுக்காக தேடணும்? பிலிப்பியர் 2 அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த
அந்த வசனம் சொல்லுது 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். அப்போ இயேசுன்றது இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தெய்வம் இல்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பைபிள் சாலமன் இப்படி சொல்றாரு. அந்த 2 நாளாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அது ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அதே போல் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துலேருந்து 7, 8 போனீங்களா, அதில் சொல்கிறாரு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, நான் கட்டின ஆலயம் உனக்கு எம்மாத்தன்றார். அதே சாலமன் சொல்றாரு நீ வானாதி வானம் கொல்லாத தெய்வம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தெய்வம் இல்லை. கல்லோ இல்லை சிலையோ பொண்ணு வெள்ளியோ இதில் மனுஷன் செய்து வச்சிருக்கிற கல்லை போல அந்த இடத்துல ஒரு தெய்வங்களை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு சிலையை எடுத்து வைத்து அந்த தெய்வமாக வணங்குறாங்க. அப்படிப்பட்டவரில் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அவர் கட்டடத்தில் இருக்கிற தெய்வம் இல்லை, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற தெய்வம். ஆமென். அவர் கோயிலில் இருக்கிற தெய்வம் இல்லை, உன் இருதயத்தையே கோயிலா மாத்துற தெய்வம். கோவில் யாரு? இங்க நீதான். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபம் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதுக்கு தாழ்த்தினார்? சிலுவையை தூக்க அவர் தாழ்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. சிலுவையை சுமக்கிறதுக்கு தாழ்த்தினார். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அழுவுற தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்றாரு. நீங்கள் இப்போ ஏசாயாவை பார்த்தீங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது 1ல் எங்க மூலியமா கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறவர் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்காக வெளிப்பட்டது? கர்த்தர் இந்த பூமியில யாருக்காக வந்தாரு? ஆமென் அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், கேளுங்களேன், உங்களை கேட்டுங்களா, யாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு? உனக்காகவும் எனக்காகவும் தான். ஆமென். இங்க சொல்லுது, அது வாசிங்க 2. இளங்கிலேயே போலவும் அவர் என்ன ரூபம்? தேவனுடைய ரூபம். நம்மளாம் என்ன ரூபம்? நம்மளாம் யாரால தேவனுடைய ரூபமா மாறணும்? இயேசுவால மாறணும். ஆமென். நீங்க பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது ஆதியாகத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலேயே 28 அந்த சோத்திரம் 26 பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷன் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. கீழே 27 கூட சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணா அவருடைய சாயலா என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அவர் முகத்தை பார்க்க முடியல, முகமெல்லாம் ரத்தம், தலையெல்லாம் ரத்தம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உண்மையாவே நம்ம பாவம் செய்ய வைக்கிறது பிசாசுடைய வேலை. ஆனால் நம்மளை பரிசுத்தமாக வாழ வைக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வேலை. ஆமென். நரகத்துக்கு கொண்டு போகிறது பிசாசுடைய வேலை. ஆனால் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்துறது இயேசு கிறிஸ்துடைய வேலை. ஏன் இந்த பூமிக்கு அவர் வந்தார்? உண்மையாகவே மனுஷனுக்கு மரணத்துக்கு அடுத்தது ஒரு ஊர் இருக்குது. ஆமென் அல்லேலூயா. ஒரு ஊர் நம்மளுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு.
இந்த பூமியில் நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது இந்த பூமியில் எந்தெந்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும், ஆமென், அவர் அறியாத தெரியாத இருக்கும்போது நம்ம அதிலே படுத்து கூட தூங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நம்ம கூட எப்போ வந்தார், அவர் எப்போ நம்மளுக்கு ரட்சகரா தெய்வமா வந்தாரோ, ஆண்டவரா, அதிலிருந்தே நம்மளுடைய பாவத்தை, சாபத்தெல்லாம் நம்மளால முடியலன்னா கூட நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணுவார்? அப்ப இங்க என்ன சொல்லுது? அவர் ரூபம், அவரை விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்குள்ள இல்லாத இருந்தது. ஏன் அவர் முகம் அப்படி மாறணும்? பைபிள் சொல்லுது அவர் 16,000 பேர்லயும் சிறந்தவர். அவருடைய முகம் வெண்மையும் பிரகாசமானதுன்றாரு. சாலமோன் உன்னத பாட்டுன்ற பாட்டு புக்கில், பைபிள்ல பாடி வச்ச வசனங்கள் அதெல்லாம். அவர் வலது கை என் தலைக்கு இருக்கிறது, அவருடைய இடது கை, அவருடைய இடது கை என் தலைக்கு இருக்கிறது, அவருடைய அணைத்து கொண்டு இருக்குது. ஆமென், சொல்லுவோமா? அவர் எவ்வளவு அழகானவர். அவர் வார்த்தை தேனிலும் 5-10 வாசிங்க உன்னத பாட்டு. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 16,000 பேர்லயும் சிறந்தவர். ஆனா இங்க பார்த்தா அப்படிக்குதா? இங்க பார்த்தா அவர் முகம் அப்படிக்குதா? ஆமென். அவர் நம் விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்குள்ள இல்லாத இருந்தது. இல்ல, எவ்வளவு அழகானவர். ஆமென். அவர் குரல் கேட்டுக்கிறீங்களா? என் குரல் எல்லாம் நல்லாவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏதோ கர்த்தர் கொடுத்தாரு, ஊழியத்தின்னு செய்கிறேன். நீங்களும் என் குரலை கேட்டுன்னு ஏதோ உட்காந்துக்கிறீங்க. வேற ஒருத்தர் வந்து எழுந்து கூட போயிடுவாங்க. நான் பாஸ்டர் இப்படிலாம் பேசுறாரு அவர். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனுடைய குரல் அப்படி இல்லை, மெல்லில் அமர்ந்த குரல். அமன் சொல்லுங்க. அவர் திராட்சை ரசம். இங்க சொல்லுது அந்த வசனம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 16,000 பேர்லயும் சிறந்தவர். அதை தான் தாவீது சொன்னாங்க. தாவீதை பார்த்து என்ன சொன்னாங்க? சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 16,000. ஆமா, உன்னை கூட அழகா மாத்துவாரு. கருப்பாக்கிறியா? நீ தான் அழகே. ஆமன் சொல்லுங்க. கருப்பு பொண்ணு தான் ஆண்டவருக்கு பிடிச்சிக்குது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில், சென்னையெல்லாம் பார்த்தா கருப்புன்னா கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். கொஞ்சம் கலராக இருக்குன்னு பார்த்தேன், கொஞ்சம் ரோஸாக இருக்குன்னு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா சிவப்பாக இருக்குன்னு இல்லை. ஆமே, சொல்லம்மா. நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தானே தங்கம். நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தானே தங்கம். நீதிமான் அதுக்குள் ஒளி சுகமகத்தான் இருப்பார். நீதிமானதுக்குள் ஓடி சுகமகத்தான் இருப்பார். என்னை செல்ல 16,000 பேரில் சிறந்தவர். என்னை செல்வன்மையும் சிவப்புமானவர். 16,000 பேரில் சிறந்தவர். என்னை சொல்லி என்னுடையவர், நானோ உன்னுடையவர். என்னை சொல்லி என்னுடையவர், நானோ உன்னுடையவர். நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தானே தங்கம். ஆமென். அப்ப யார் அவரு? சாதாரணவர் இல்லை,
16,000 பேர்லயும் சிறந்தவர். ஆனா உனக்காக எனக்காக காரி துப்பப்பட்டவரா, கன்னத்தில் அடிக்கப்பட்டவரா? ஆமென். மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. அந்த கன்னத்தில் அடிச்சிட்டு கண்ணை கட்டிட்டு அவரை பார்த்து கிண்டல் பண்றாங்க. உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லுங்க, நீங்க நான் இல்லையான்றாங்க. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஆமென். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் தலையில அடிச்சு அவரை பரிகாசம் பண்ணாங்க, துப்புனாங்க. உனக்காக எனக்காக அவரு மனுஷ மத்தியில துப்பப்பட்டாரு, பரிகாசம் பண்ணப்பட்டாரு, கிண்டல் பண்ணப்பட்டாரு, கேலி பண்ணப்பட்டாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதை நான் பார்த்தேன், ரொம்ப எனக்கு துக்கமானது. இந்த அதிகாரத்தையே சொல்லப்பட்டுக்குது. அவருடைய கண்ணை கட்டிட்டு கன்னத்தில் வந்து அடிச்சு, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமென் சொல்லுங்களா. இப்போ நம்மளை கன்னத்தில் யாருன்னா அடிச்சா நம்ம விடுவோமா? சொல்ல அந்த வாய் ஆமென் அல்லேலூயான்னு. ஆனால் கொஞ்சம் கை இப்படி புடவை வலிச்சிட்டா போதும், நான் திட்டுவேன். அவர் காரி துப்புறாங்க, கன்னத்தில் அறிஞ்சு அந்த சேவகர்கள் சொல்றாங்க, நீங்க நாண திருஷ்டியில யார் அடிச்சாங்கன்னு சொல்லலாமேன்றாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாவே மனுஷனால தாங்க முடியல. உனக்காக எனக்காக காரி துப்பப்பட்டவரா, கேலி கிண்டல் அந்த ஜனங்கள் மத்தியில கேலியா பேசினாங்க, கிண்டலா பேசினாங்க. நீ யூதருடைய ராஜாவா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்க, நீ எல்லாரையும் ரட்சி பண்ற, ஃபர்ஸ்ட் உன்னை ரட்சிக்கன்னு காட்டாங்க. ஆமென் சொல்லுங்க, எவ்வளோ இல்லை, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. அவர் பரிகாசம் பண்ணப்பட்டாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஆண்டவரால இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ற தவறான காரியத்தில் அவர் கேலி பண்ணப்படுறாரு, கிண்டல் பண்ணப்படுறாரு. எவ்வளவுதான் இவங்க சர்ச்சைக்கு போனாலும் இவங்க வாழ்க்கை என்ன நல்லாகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமென். அசட்டை பண்ணப்படுறாரு, கேலி பண்ணப்படுறாரு, பரிகாசம் பண்ணப்படுறாரு. இவங்களாம் பைபிள் எடுத்துன்னு போறாங்க. இன்னத்த இவங்க சாட்சியா வாங்குறாங்க. நம்ம சாட்சி இல்லாத போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி பரிகாசம் பண்ணப்படுறாருன்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல பாருங்க, அவரை தூசிக்கிறாங்க. மத்திய சுவிசேஷம் 27:40 தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். தூஷிச்சாங்க. ஆமென் சொல்லுங்களா. நம்ம ஆண்டவருடைய நாமம் நம்மளால தூசிக்கப்படக்கூடாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. ஒரு இடத்துல தாவீதால கர்த்தருடைய நாமம் அங்க தூசிக்கப்படுது. நீங்க 1 சாமுவேல பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 12 இல்லை 12 14
13 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால். ஆமென். யார் தூஷிக்க காரணமா? கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமா நம்ம இருக்க கூடாது. பரிகாசம் ஃபர்ஸ்ட் அவர் பரிகாசம் பண்றாங்க. அதுதான் சங்கீதம் 1 எழுதிக்குது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காத, பாவிகள் வழியில நிற்காத, பரிகாசக்காரன் உட்கார இடத்துல. அப்ப நான் காரணமா கர்த்தரை தூசிக்க இருக்கக்கூடாது. எனக்காக ரத்தத்தை சிந்தி என்ன மீட்ட தெய்வம், உன்னை நான் அவரை சிலுவில் அறிய ஒப்பு கொடுக்க கூடாது. எபிரியர் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. எபிரியர் 10:29 வாசிங்களா, டக்குன்னு வாசிங்க. எபிரியர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, எந்த நேரம் வேணாலும் இயேசப்பா வரலாம், சொல்ல முடியாது. அவர் சொன்ன அத்தனை இப்போ உலகத்தில் நடந்துனுக்குது. அப்போ அங்கே பார்க்குறோம், பரிகாசம் பண்ணுறாங்க. ரெண்டாவது அவரை தூசிக்கிறாங்க. யாருக்காக தூசிச்சாங்க, பரிகாசம் பண்ணாங்க? பரபாஸ் தேவை. யார் தேவை? ஆமாம். அந்த வசனம் பாருங்க, மத்திய சுவிசேஷம் 27:18. அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும்? நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆமென். செய்ய வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, அதே அதிகாரம் 19 சோத்திரம் 20 பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டாங்க. ஆமென். பரிகாசம் பண்ற கூட்டம் ஒன்று இருந்தது, ஆண்டவரை தூசிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. ஒருத்தர் ஏவி விட்டா அவங்க பேச்சை கேட்டு அப்படியே நடக்கிற ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. பேசுறது தெரிய மாட்டேது. நீங்க ரொம்ப பேர் சத்தியத்தை சத்தியமா சொல்லும் போது அவங்களுக்கு அது எதிர்பார்க்குது, கசப்பா இருக்குது, பகையா இருக்குது. உங்களை ஏவி ஆவிய துரத்துங்க, சாத்தான வெளியே போன்னு. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா கர்த்தர் உன்னோட இடைப்பட்டா கூட என்னதான் திட்டுறாங்க, என்னதான் பேசுறாங்க, தன்னை தாழ்த்துறது இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன் வருது? அவரை பரிகாசம் பண்றாங்க. ரெண்டாவது பரிகாசம் என்னது? நம்ம ரட்சிப்பு முக்கியம் இல்லை. ரட்சிப்புக்கு வந்துட்டாவே உங்களோட இருக்கிற எந்த ஜனமும் தேவனை தூசிக்க நான் காரணமா இருக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து சொல்லக்கூடாது, நீ எதுக்குடா சர்ச்சைக்கு போற, உன் குடி மாறுதா, உன் கெட்ட வார்த்தை மாறுதா அப்படின்னு. என்ன யார் கூட நான் போனாலும் ஆண்டவர் நாம அதில் மகிமைப்படுறதா தான் இருக்கணும் கண்டி. அவங்க கூட போகும்போது என்ன கொண்டு எங்கள் தேவனை திட்டுறதுக்கு நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விடாதீங்க. அவர் உங்களுக்கு நல்ல நண்பனாகிறாரு. விடாதீங்க. அவர் ஒரு நல்ல தகப்பனா தாயாகிறாரு இருக்கிறாரு. அவர் விட்டுறாதீங்க. அவர் தான் உங்க முதலாளி, அவர் தான் உங்க ஓனர், அவர் தான் உங்க குடும்பத்தை நடத்துற தலைவர். அவரை விட்டுறாதீங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, போராமையினால் நிறைந்து அவரை காட்டி கொடுத்தாங்கன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. போராமை
அதே அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாசி. போராமையினால ஒப்பு கொடுத்தாங்க. 17 போராமையினால அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடி வருகையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையா, கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையா என்று கேட்டான். அது 25. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்போது அவன் பரபாசை அவர்கள் விடுதலையாக்கி இயேசுவையை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பரபாசை விடுதலையாக்குன்றான். இயேசுவை சிலுவையில் அறைங்க பரபாசை. அதே 22 வாசிங்க. பிலாத்து அவர்களை 21 தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆமென். நல்லவரை சிலுவையில் அறையணும், கெட்ட காரியத்தை வரவேற்கணும். பரபாஸ் என்றது பிசாசு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. எப்ப போராமையில நிறைந்தவர்களாக இயேசுவை பிடிச்சு கொடுத்தாங்க. இனி கூட போராமினாவி இருக்குது. ஒருத்தர் கொஞ்சம் நல்லபடியா வாழ்ந்துட்டா போதும், அவங்கள நம்ம வாழ்த்தணும், அவங்கள வரவேற்கணும். நம்ம கொடுக்க முடியலனா கூட நம்ம சபையில் பல பேர் நல்லா இருந்தா கர்த்தருக்கு நம்ம சொல்லணும், நன்றி சொல்லணும். அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி வாயிறாங்களே, சோத்திரம் ஆண்டவர். இந்த இடத்துல இயேசு எவ்வளவுதான் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும் ஆமென் அல்லேலூயா காட்டி கொடுத்தது வேற அந்நிய ஜனங்க இல்லை, ஆலயத்தில் இருந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களே இயேசு மேல வைத்த போராமையில அவர் பிடிச்சு கொடுத்தாங்க. இனி கூட பாருங்க, நிறைய போராம தான். மூணாவது, ஏவி விடக்கூடாது, ஏத்தி விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? யாரையும் ஏத்தி விடாதீங்க. நாலாவது, போராமப்படாதீங்க, யார் மேலேயும் என்ன பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தர் வசதி வாய்ப்பாந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுங்க, போராமப்படாதீங்க. ஆமென். எரிச்சல் அடியாதுங்க. அதை கர்த்தர் பார்க்கிறாரு, அதை கர்த்தர் பார்த்துனுக்கிறாரு. நீ கர்த்தருடைய பிள்ளை. ஒருத்தர் நல்லா இருந்தா அதை வாழ்த்து, அதை பார்த்து என்ன பண்ணாத, போராமப்படாத. நான் சொல்லுவேன், இப்ப சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா எத்தனையோ நாள் தேவன் அதை பார்த்துருப்பாரு, சும்மா இல்லை. அவங்க கஷ்டத்தை, அவங்க கண்ணீரை, அவங்க வருமானம் இல்லாத நாள் எத்தனை நாள் அந்த வீடு இருந்திருக்கும். நீ கர்த்தர் கிருபையா ஒவ்வொருத்தரும் உயர்த்த போது அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கண்டி என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. ஆமென். நான் முடிவு போறேன். பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை அறிங்க. லூக்கா சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 23 மத்திய சுவிசேஷம் லூக்கால பாருங்க, பாவம் பண்ற ஆளை வெளியே கொண்டு வந்தாங்க, பரிசுத்தமா இருக்கிற தெய்வத்தை வேணாம் அலைய வச்சாங்க. ஆமென். பாருங்க, பிலாத்து இந்த நீதிமான, நான் இவர் மேல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல, இவரை நான் என்ன பண்றேன், விடுதலை ஆக்குறேன்றாரு. விடுதலை, ஆமென், விடுதலை ஆக்கிறேன்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பிலாத்து கிட்ட போய், பிலாத்து முடியல, அவர் நீதியா இருக்கிறத, நியாயமாக அவர் செய்த காரியத்தெல்லாம் பார்த்து அவரால் ஜீர்ணிக்க முடியாத என்ன பண்றாரு, இது என்னுடைய சட்ட திட்டத்தில் இல்லை, ஏரோது ராஜாவுடைய சட்டத்தில் இருக்குது, போய் அவர் அனுப்புங்கன்றாரு. பாருங்க, 5வது, அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாங்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது 23 அந்த பிலாத்து அவங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டவர் கிட்ட, ஆண்டவருக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டுக்கிறாங்க.
சொல்லுங்களா? 23, 25 வாசிங்க. தவம் பண்ணலாம். கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனையும் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடுத்தார்கள். இயேசுவையா என்ன பண்ணாங்க? யார ஞானஸ்நானம் எடுத்தீங்க? கையை தூக்கி காட்டுங்க. உங்க கையை ஆண்டவர் பார்க்கட்டுமா? கையை நல்லா இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. ஏசப்பா நான் உன் பிள்ளை, ஏசப்பா என்னை விட்டுறாத, நான் உன் பிள்ளை. அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லுது, இயேசு இந்த பூமியில 33 வருஷம் வாழும்போது, பிதாவே இது என்னுடைய சித்தம் இல்லை, உன்னுடைய சித்தத்தின்படியே. ஒரு தெய்வம், நீங்க எப்பனா அதை ரீடிங் பண்ணிக்கிறீங்களா? இப்போ ஏரோது சொல்றாரு, இவர் மேல எந்த குற்றத்தை நான் கண்டுபிடிக்கல, இது என்னுடைய சட்டம் இல்லை, இவர் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, இது ஜிபேல இல்லை, நான் வந்து ஜீவனில் லிமிட்டு, ஆனால் இது வந்து ஜிபே லிமிட்ல தான் இவர் இட்டுன்னு போய் என்ன பண்ணோம். இப்போ ஒரு ஸ்டேஷன் போனால் 2 பக்கம் ரோடு இருக்கும், இந்த பக்கம் ஒரு லிமிட்டு, இந்த பக்கம் ஒரு லிமிட்டு. ஏரோதர் கிட்ட அனுப்புறாங்க. இப்போ ஏரோதர் கிட்ட போறாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? ஏரோதர் கிட்ட அனுப்புறாங்க. ஏரோதர் சொல்றாரு, இவர் மேல எந்த குற்றத்தையும் நான் கண்டுபிடிக்கலையே. ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை அவருக்கு தந்தார்னு. உங்களை கூட கர்த்தர் உயர்த்துவார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து ரெட்டு உடைய இப்போ அவரை வெளியே அனுப்புறாரு. அத்தோட விட்டுணும் இல்ல, விடலையே. இப்போ ஏரோது சொல்றாரு, பிலாத்து உங்க இஷ்டத்துக்கு நான் அவரை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கையை கைவிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க சொல்றாங்க, இந்த ரத்த பை எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் இருக்கட்டும், இயேசுவை விடுதலை ஆக்காதீங்க. பரபாசா எல்லாம் சொல்லுங்க, பரபாச விடுதலை ஆக்குங்க. ஆனா இயேசு நம்ம ஜெபம் பண்ண ராஜா, தூக்கம் வருது. பைபிள் படிமா, தூக்கம் வருது. பாட்டு பாடுற ராஜா, தூக்கம் வருது. சினிமா பாடுற ராஜா, நல்லா இருக்குது. செல்போனை பாடுற ராஜா, ஐயோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வர்றோம், இரு ஜெபம் பண்ணலாமா? பாருங்க, ஜீவனை அவர் கொடுத்துட்டாரு. இந்த பூமியில எனக்காக. ஆமா, மார்க்கு சுவிசேஷத்தை அந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது 15ல் 37 இயேசு மகா சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டுட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? மகா சத்தம். இன்னைக்கு கூட உங்களை கூப்பிட்டுங்கிறாரு. ஆமென். பரிகாசம் பண்ணாத. நீ உன் நிமித்தம் அவர் நாம தூசிக்க வைக்காத. உங்களை யாருன்னா ஏவி விட்ட கலக காட்சிங்க இங்க நிறைய பேர் இருக்கலாம். அந்த கலக காட்சியோட நீ சேர்ந்துடாத, அது தூக்கு போட்டுக்கோ. மல்லாட்டையில் தூக்கு போட்டு செத்தான் அவன். ஏன்? அவன் இயேசு கிறிஸ்துவோட கூட இணைந்து ஊழியம் செய்கிறவன் பணத்துக்காக கலகம் பண்ணி அவரை காட்டி கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் நான் சொன்னேன், பரியாசம் பண்றத பார்க்க கூடாது. அப்புறம் இந்த பூமியில் எனக்காக ஜீவனை விட்ட இயேசுவே,
குறித்து உபதேசம் பண்ண போதெல்லாம் அது பிரியமாயிருக்கும். சிலுவையின் அன்பு குறித்து உபதேசம் பண்ண போதெல்லாம், சிலுவையின் அன்பு குறித்து உபதேசம் பண்ண போதெல்லாம், எட்டு போனவனுக்கு அது பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தாரு. நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தாரு. அவருடைய கருணையால் குணமாக்கினாரு. அவருடைய கருணையால் குணமாக்கினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பகைஞனிய சிலுவையில் கொண்டு போட்டாரே. நம்முடைய பகைஞனிய சிலுவையில் கொண்டு போட்டாரே. நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையின் அன்பை குறித்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம் சொல்லு, சொல்லு, சொல்லு. எட்டு போனவனுக்கு அது கெட்டு போனவங்களுக்கு அது அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? உண்மையாவே இந்த 40 நாள் ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஹalleluya. நம்ம நீங்க வந்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உயர்வை தருவாரு. ஹalleluya. உன்னை சுத்தி இருக்கிற சத்திற்கு மேல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவன்னு சொன்னாரு. ஆமென். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? யெகோவா சம்மா. நீங்க யார் யார் எந்தெந்த கவலையோட மனம் உடைஞ்சு வந்திருக்கிறீங்களா? மனம் சோர்ந்து வந்திருக்கிறீங்களா? கவலையோட இங்க வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்துவார். உங்க வாழ்க்கையை மாத்துவார். அவர் உனக்கு நண்பனா வந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் நண்பனா வந்திருக்கிறார். சோர்ந்து போவாத, மனம் உடைந்து போவாத, கலங்காத. இன்னைக்கு நீ தனியா இங்க இருந்து போல. ஸ்தோத்திரம். உனக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த தெய்வம் உன்னை உயர்த்தாத இருப்பாரா? ஹalleluya. நீ நல்லா இருப்ப. இப்ப இருக்கிற கஷ்டத்தை பார்த்து நீ கவலைப்படாத. உன் வேலையை நம்பாத, இயேசுவை நம்பு. உன் பணத்தை நம்பாத, இயேசுவை நம்பு. அவர்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வு. பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாள்ல தியானம் செய்ய தேவன் நம்மளுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிப்போமா? சோத்ரம், 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 சோத்ரம். மெய்யாகவே தேவன் நம்மளுக்காக இந்த பூமியில வராவிட்டா இன்னைக்கு நீயும் நானும் ஒரு பரிசுத்தவான்களே சொல்ல முடியாது, ஒரு நீதிமானன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து இன்னைக்கு நம்மளை நீதிமானா ஒரு பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்குது. அந்த ரத்தத்தை அநேகருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் உண்மையாக உலகமே
இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களும் நேசிக்கத்தக்கதாக இந்த நாளில் சாத்தானின் தலை நசுக்கத்தக்கதாக தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை தந்தார். இந்த நாளில் நம்மளுக்கு தேவன் நம்மளை தேற்றுவார், தேவன் நம்மளை ஆற்றுவார், தேவனோட பிரச்சனை அத்தனையும் மாற்றுவார். ஏன்னு கேட்டால் அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால எல்லாத்துலேயும் வெற்றி. ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இன்னைக்கு அதை மாற்ற வல்லமுள்ள தெய்வம். ஆனால் உங்கள் வாயை திறந்தால் தான் அது விடுதலை கிடைக்கும். உங்கள் வாயை திறக்கும் போது தான் மனசு உள்ளே வச்சிருக்கிற இயேசு மாற்றுவார்னு சொன்னால் மாற்ற முடியாது. பைபிள் சொல்லுது, உன் வாயை விரிவாக தர, அப்போதான் அவர் நிரப்புவார். அந்த சத்துருவை இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். இந்த நேரத்தில் கூட ராஜா இது வரைக்கும் துதிக்க ஸ்தோத்தரிக்க உங்கள் ரத்தத்தை, உங்கள் சிலுவையை, நீர் பட்ட காயங்களை, ஒவ்வொன்றையும் தியானிக்க வைத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் சத்துருவால் என்னென்ன நெருக்கத்தில், என்னென்ன விதத்தில், கஷ்டத்தில், எந்தெந்த விதத்தில் ஆண்டவர் உபத்திரப்பட்டிருப்பாங்களோ, உங்கள் ரத்தமோ உங்கள் காயமோ எங்களுக்காக பட்ட பாடுகளும் முழுவதும் எங்களுக்கு விடுதலை தரப்போதப்பா. அந்த நாளில் நீ சிலுவையில் கடந்து போக போகிற நேரத்தில் கூட எத்தனை கலகங்கள் உண்டாச்சம்மப்பா, எத்தனை போராட்டங்கள் உண்டாச்சம்மப்பா. அந்த இடம் முழுவதும் கலகமாக மாறிச்சம்பா. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் வீடுகளில் கூட ஒவ்வொரு நாளும் கலகம் வரலாம், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வரலாம், ஒவ்வொரு நாளும் உபத்திரங்கள் வரலாம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளு, நானே உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர். அவ்விதமாக ஜெயிக்க உங்கள் ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஜெயிக்க உங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் பானப்பணிகளை வைத்திருக்கிறீங்க சுவாமி. அது மூலியமாக நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்க, சத்துருகளெல்லாம் நிர்மூலமாக்க கர்த்தர் கிரியை செய்யுங்க. இந்த நாளில் காணி கொடுத்த, தசனமாக கொடுத்த, பெசல் காணி கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவனுடைய கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.